நில்லுங்கம்மா, நில்லுங்கம்மா, சொல்றேன் நில்லுங்க. என்னம்மா இது முட்டாள்தனமான முடிவு? என்ன விட்டுருப்பா, நான் சாகறேன். எல்லாருக்கும் சிரமம் கொடுக்க நான் விரும்பல. நீங்க எதுக்காகம்மா சாகணும்? எதுக்காக நான் வாழணும்? எனக்காக யார் இருக்காங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீங்களாம் எவ்வளவு நாள் பையன் கூட இருப்பீங்க? விடுப்பா, நான் போறேன். நில்லுங்கம்மா, என்ன நினைச்சிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? யாருக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தனோ, யாருக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தனோ, அவன் எனக்கு கிடைக்காதப்போ நான் எதுக்காகப்பா வாழணும்? அவன் கிடைக்க மாட்டான்னு யாருமா சொன்னது? கொடுக்க வேண்டியவரு இதுதான் உன் பிள்ளைன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லையே. அவர் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறதால தானே மறைக்கிறாரு. இல்லம்மா, சொன்னா நான் ஷாக்கா வந்தா மறைச்சாரு. ஆமாம்மா. நீ எதுக்குப்பா ஷாக் ஆகணும்? ஏன்னா உங்க பிள்ளைய நான் தாம்மா. ஆமாம்மா. நீ என்னப்பா சொல்ற? அப்பா கிட்ட நீங்க வளர்க்க கொடுத்த பிள்ளை நான் தாம்மா. அப்பாவுக்கு என்ன பெரிய மனசு இல்லை, அதனாலதான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தார். என் மனசை மாத்துறதுக்காக நீ போய் சொல்ற? இல்லம்மா, சத்தியமா இதுதான் உண்மை. நான் எப்படிப்பா நம்புறது? என்னம்மா இது, என்ன இப்படி கேட்டீங்க? ஒரு அம்மா சொல்லிதாம்மா ஒரு பிள்ளைக்கு எல்லா உறவும் தெரியும். ஆனா எனக்கு அந்த உறவெல்லாம் சொல்லி கொடுக்க நீங்க இல்ல, எங்க அப்பா தாம்மா எனக்கு எல்லா உறவையும் சொல்லி வளர்த்தாரு. நீங்க தான் என் அம்மான்னு சொன்னதே எங்க அப்பா தாம்மா. அப்பா இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதனாலதான் நானும் இதை மறைச்சு வச்சுட்டேன். நீங்க தற்கொலை பண்ண போயும் நான் இந்த உண்மையை சொல்லலன்னா நல்ல மனுஷனே இல்லம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? உங்களை நான் எப்போ பார்ப்பேன், என்னைக்கு பார்ப்பேன்னு எவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமாமா? உங்களை பார்த்த புறமும் நான் தான் உங்க பிள்ளைன்னு என்னால சொல்ல முடியல. என்னம்மா பண்றது? ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் என் அப்பா. நான் பெத்தவங்களை பார்ப்பனா இல்ல வளர்த்தவங்களை பார்ப்பனா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கம்மா.
ஐயோ, நான் தப்பு பண்ண பார்த்தனே. நான் செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்பா? எல்லாமே என்னோட நல்ல நேரம். கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்ட. இதான்ப்பா தாய் பாசங்கிறது. அம்மா வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். அப்பா உங்களை பார்க்காம ரொம்ப பயந்து போயிருக்காருமா. அவர் எங்கப்பா? உங்களை தேடிதாம்மா எங்கேயோ போயிருக்காரு. நேரம் வந்திருப்பாருமா. பாவம், உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுத்துட்டேன். போலாமாப்பா? வாங்கம்மா. உட்காருங்கம்மா. உன் வயித்துல வளருதே அது கருவே இல்லை. அந்த யம இப்ப ரஞ்சித்தோட வேலையை பறிச்சுட்டான். அடுத்தது அவரோட உயிரையே பறிக்க போறான். இந்த குழந்தை கொல்லும். ஏன்னா இந்த கருவுல இருக்கிற உயிர் நீ சாகடிச்சியே ரஞ்சித்தோட மாமா, அவரோட ஆவி. என்னாச்சு அனிதா? அனிதா, ஏன் கையை தள்ளி விடுற? வேணாங்க. ஏன்? இல்லைங்க, வேணாம். அனிதா, என் மேல ஏதாவது கோவமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன? மறுபடியும் என் வயிற்றுல அந்த ஆள் வந்துடுவான். எந்த ஆளு? செத்து போன உங்க மாமா. அனிதா, இன்னும் அந்த பிரேமா சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ சொன்னது போய் இல்லைங்க, அது உண்மை. அவ உன்னை ஏமாத்துறதுக்காக சொல்லியிருக்கா. ஆனா அவ சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சுல்ல? எந்த உண்மை? அந்த குழந்தை என் வயிற்றுல இருக்கிற வரைக்கும் நல்லது எதுவும் நடக்காதுன்னு சொன்னது. அது எப்போ கலைஞ்சதோ அதுக்கப்புறம் தானே எனக்கு ஜாமீனே கிடைச்சது. பாத்தீங்கல்ல? அச்சோ அனிதா, நீ அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிற. அந்த ஜட்ஜ் ஜாமீன் தரல, இந்த ஜட்ஜ் ஜாமீன் கொடுத்துட்டாரு. குழந்தைய கலைச்சதுனாலதான் அது நடந்தது. நீங்க வேணா பாருங்க, உங்க வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். இங்க பாரு, மாமாவும் அத்தையும் அவங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல என் வயிற்றுல எந்த குழந்தையும் தங்க விட மாட்டேன். குழந்தைய கலைச்சதுனாலதான் அது நடந்தது. நீங்க வேணா பாருங்க, உங்க வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். இங்க பாரு, மாமாவும் அத்தையும் அவங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல என் வயிற்றுல எந்த குழந்தையும் தங்க விட மாட்டேன். மடத்தன் அனிதா. குழந்தை பெத்துக்கிறது தான் மடத்தணும். செத்து போன உங்க மாமா என் பின்னாடி பேயா சுத்திட்டு இருக்காரு. அவரு குழந்தையா என் வயிற்றுக்குள்ள வர பாக்குறாரு. நான் இத அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ எடுத்தது தப்பான முடிவு. தப்போ சரியோ, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த பிரேம இவன் மனசை ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கா. அதுல இருந்து இவளால மீண்டு வர முடியல. மனோரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஒரே சொல்யூஷன், சைக்காட்டிஸ்ட் கிட்ட தான் கூட்டிட்டு போனோம். அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாதான் இவளை நல்லா காப்பாற்ற முடியும்.
என்னக்கா என்னாச்சு? எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது, போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை டிரைவிங்ல இருப்பாருக்கா, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? அக்கா, அப்படி ஏதாவது ஆயிருந்தா கூட இவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவரையும் போன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறாரு. அண்ணி, நீங்க எதுக்கு இப்படி பயந்து சாகுறீங்கன்னு தெரியல. இல்ல சரவண மாமா, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு போலீஸ்க்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். அப்படி ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு என்னமோ நம்ம அவசரப்பட்டு சண்டை போட்டுட்டோமோன்னு தோணுது. என்ன நீ பேசுறீங்க? அந்த அம்மா நம்ம வீட்டுல டென்ட் அடிச்சு உட்காந்துப்பாங்க, 3 பிள்ளைங்களை ஒரு பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்கணும்னு நான் சொல்ல வரல கார்த்தி மாமா. நம்ம கொஞ்சம் ஹாஷா இல்லாம பொறுமையா டீல் பண்ணிருந்தா அவங்க இப்போ இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அவங்க மிரட்டலுக்குலாம் பயப்படுறதுக்கு அவங்க ஒன்றும் எங்க அம்மா கிடையாது. ஏண்டா சாக போறேன்னு இந்த வீட்டை விட்டு ஓடி போனவங்கள திரும்ப ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு நம்மளெல்லாம் மாட்டி விடுறதுக்கா? வர்ற வழியில அப்படியே ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விட்டு வர வேண்டியதானே? இனிமே அவங்க எங்கேயும் போக போறதில்ல. இதை பாரு முத்து, இனிமேல் அவங்க அங்க போறாங்களோ இங்க போறாங்களோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ரோட்ல வரவங்க போறவங்களா கூட்டிட்டு வந்து இங்க வச்சு காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணும் அனாதை ஆசிரமம் கிடையாது. நம்ம வீட்டுல தங்குறதே ஓசில, இதுல நம்மளே மிரட்டிக்கிட்டு அவங்கள அங்கேயே யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு வர வேண்டியதானே? என்னை விட பெரிய உறவு அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. என்னங்க என்ன உளறீங்க? உங்களுக்கு அவங்க என்ன உறவு? உளறல கவிதா, நான் சொல்றது உண்மை. என்ன உண்மை? ஆமா, ஏன்னா இவங்க என்ன பெத்த அம்மா. இவங்க தேடி வந்த பொருள் நான் தான். நான் உங்க கூட பிறந்தவன் இல்ல, உங்க கூட வளர்ந்தவன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அப்பா இத்தனை நாள் உங்கள்ட்ட மறைச்ச உண்மை இதுதான். இவங்களை காப்பாத்துறதுக்கு நீ என்ன போய் சொல்ற? அவங்க வேணா இங்க தங்கிட்டு போட்டோம், ஆனா நீ அவங்க பிள்ளைன்னு மட்டும் சொல்லாத. டேய், நான் சொல்றது நிஜம்டா. இல்ல டேய், நான் நம்ப மாட்டேன். ஆமாண்டா, முத்துதான் அவங்க புள்ள. இத நான் சொன்னா குடும்பம் பிரிஞ்சிருமேனு தான் நான் இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். ஆனா முத்துவுக்கு அவங்க பாடுற பாடு பார்க்க தாங்கல, சொல்லிட்டான். அந்த அம்மா தான் முத்துவை பெத்தம்மா. நான் வளர்த்தவன் தான். முத்து அந்த அம்மாவுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டான்.
இது யார் வீடுமா? அந்த ரஞ்சித்தோட அக்கா வீடு. ஓ, இவங்க புருஷனை தானே ரஞ்சித்தோட பொண்டாட்டி கொன்னது? எஸ், கரெக்ட். நமக்கு இங்க என்னம்மா வேலை? நம்ம வேலையே இங்கிருந்து ஆரம்பிக்க போறோம். கந்தசாமி குடும்பத்துல அவன் பிள்ளைங்களை தூண்டி விட்டு குழப்பத்தை ஆரம்பிச்ச மாதிரி இங்க ரஞ்சித்தோட அக்காவை தூண்டி விட்டு அந்த ரஞ்சித்தோட குடும்பத்தையே அழிக்க போறேன். விஷயம் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க அக்காவை உங்களுக்கு தெரியணுமே. கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா ரொம்ப பழக்கம் இல்லை. அதுக்கு என்ன, இப்ப பழகிட்டா போச்சு. வாங்க. உள்ள வரலாமா? எப்படி இருக்கீங்க? நீங்க என்னங்க, என்ன மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கோர்ட்ல சந்திச்சு பேசணுமே. ஆமா. அது எங்களால அவரோட சாவுக்கு வர முடியாம போயிடுச்சு. அதான் விஷயம் கேள்விப்பட்டதும் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தேன். உங்க வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்க மறந்துட்டேன். அதான் விசாரிச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுக்காரர் மேல இவ்ளோ பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவரு இவ்ளோ சீக்கிரத்துல தவறிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர்தான். அவரா? ஆமாம்மா, என்னோட உயிரை காப்பாத்தினதே அவர்தான். அவரை நான் கடைசியா பார்த்தப்ப அவரு மச்சனும் பொண்டாட்டிய வீட்டோட கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? ஆமாம்மா. ஆனா அவரு மச்சனும் பொண்டாட்டி தான் அவரை கொன்னுட்டாருன்னு கேள்விப்பட்ட போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவங்க வேற ஏதோ கதையில சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கதைன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே. அது கதை தான், வேற என்ன? திட்டம் போட்டு அவரை கொன்னுட்டு தப்பிக்கிறதுக்காக சொல்றது. அப்படியா சொல்றீங்க? அவரை எதுக்காக கொல்லணும்? துரோகம் பண்ணது அவதானே. நியாயப்படி பார்த்தா நாங்க தான் அவளை கொல்லணும். நியாயத்தை யார் பாக்குறாங்க சொல்லுங்க? உங்க தம்பி ஏமாத்துனதெல்லாம் பத்தாதான், அவருக்கு உங்க சொத்து வேணுமா? அது மட்டும் இல்லாம அவரு கட்டிக்க போற பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த போது நீங்க அவரை அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களாமே. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? அது அது இவர்தான் சொன்னாரு. ஆமா, ஆமாம்மா. இவரு ரஞ்சித்தோட டிரைவர். தினமும் கார்ல போகும்போதும் வரும்போதும் அவரு உங்க குடும்பத்தை தீர்த்து கட்டத்தை பத்தி தான் பேசுவார். அவரு மேல கூட தப்பு இல்ல, அவரை தூண்டி விட்டது அவரு பொண்டாட்டி தான். ஆமாம்மா, ஒரு விதத்துல பார்க்க போனா அவர் நல்லவர் தான். ஆனா அவங்க பொண்டாட்டி இருக்கிறாளே, அப்பப்பா பொல்லாதவ. நான் அவளை ஒரு தடவை திட்டினதுக்காக என் புருஷனை கொன்னு இருக்காளே அவ பாவி. அப்ப என் புருஷன் சாகிறதுக்கு நான் தான் காரணமா? அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க தம்பி ஏமாத்துறதுக்காக நீங்க அவங்களை திட்டினீங்க, அது தப்பா? நான் அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? என்ன செய்யறது, இது நன்றி கெட்ட உலகங்க. இங்க பாருங்க, அவன் நன்றி மறந்தது கூட நான் வருத்தப்படல. நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? அவளை அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா அவ என்னடான்னா பெயில்ல வெளியில வந்து வீட்டுல சந்தோஷமா இருக்காளே. அவ வெளியே வந்துட்டாளா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன நீங்க இவ்ளோ ஆச்சரியமா கேக்குறீங்க? உங்க தம்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்காரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவளை பெயில்ல எடுத்துட்டாரு.
அதே இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நாளைக்கு ரிலீஸும் பண்ணிடுவார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு அந்த கடவுள். அந்த கடவுள் மட்டும் இல்ல, அற்பாயுசுல போன உங்க வீட்டுக்காரரோட ஆத்மாவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அவரோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அவரை கொன்னவ செத்தாதான் சாந்தி அடையும். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நேரா உங்க தம்பி கால்ல விழுந்து நடிச்சு எப்படியாவது அவ இருக்கிற வீட்டுல வேலைக்காவது சேர்ந்து சமயம் பார்த்து அவளை தீர்த்து கட்டியிருப்பேன். என்ன பண்றது, என்னால அங்க போக முடியாது. உங்க வீட்டுக்காரோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. உங்களால போக முடியலன்னா என்ன, என்னால போக முடியும்ல, நான் போறேங்க. நீங்களா? நீங்க யாரோ எவரோங்க, நீங்களே போகணும்னு நினைக்கும் போது எனக்கு உரிமை இருக்கு, நான் போக முடியாதா என்ன? அவளை நானே தீர்த்து கட்டுறேன். எனக்கு தான் அந்த கடமையும் பொறுப்பும் அதிகமா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான், நீங்க போறதுதான் சரி. நீங்க உங்க கையால கொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயத்துல உங்களுக்கு வெளியில இருந்து எந்த உதவி வேணாலும் நான் செய்யறேன். நீங்க தைரியமா போங்க. எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. அங்க நடக்கிறத அப்பப்ப சொல்லுங்க. சரிங்க, சரியா? நிச்சயமா சொல்றேன். வரேன்.